குருச்சரணம், தாயத்து, டாலிஸ்மான், இதை பற்றி நிறையா கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்துருக்குது. அதாவது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, என்னென்னமோ சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க கொடுக்குறப்பே அவங்க ஃபோட்டோ அதோட சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க, இன்னாருக்கு தான் தெரியணுங்கிறதுக்காக. சாதாரணமாக கொடுத்துடல. இந்த தாயத்தை கட்டாயமாக ராத்திரியில் போடக்கூடாது, அது ஒன்று. ரெண்டாவது, தண்ணியில் போடக்கூடாது. இன்னொன்று, 24 மணி நேரம் நான் போட்டுட்ருப்பேன், வேண்டாம். சில மணி நேரங்கள் போட்டாலே அதனுடைய பலன் ரொம்ப சரி. கழுத்தில் தான் போட்டுக்கணுமா? தேவையில்லை. கையில் வைத்திருந்தாலே போதும். அதாவது உங்கள் பேலட்டில், உங்கள் பர்ஸில், உங்களுடைய லேப்டாப்பில், நீங்கள் சாமி கும்பிட்ற இடத்துல, இந்த மாதிரி இடங்களில் வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும், அது வேலை செய்யும். இது அதனுடைய தத்துவம். இது இருக்கிற அளவுக்கு நான் கொடுக்குறேன். அந்த கேப்சூல்ஸ் அது இதெல்லாம் வி காட் இட் ஃப்ரம் அப்ராடில். இப்போ அது எந்த அளவு எனக்கு கிடைக்குங்கிறது தெரியல. இருக்கிற அளவுக்கு நீங்கள் யாராவது முந்திக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க. குடுவையில் போட்டிருக்கோம். குடுவையில் பிஸ்னஸ்க்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கிறதுக்கு அதெல்லாம் வேறு போட்டு வச்சுருக்கோம் நிறையா. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகள் எனக்கு பல ஆயிரங்கள் வருது எனக்கு. அதனால் எனக்கு அதை நினச்சி வருத்தமாகவும் இருக்குது. என்ன இந்த நாட்டில் ஏதோ அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, கல்யாணத்தை பண்ணி நிம்மதியாக அவங்க வாழ புருஷன் பொண்டாட்டின்னு இருப்பாங்க, பிள்ளை போடுவாங்க, பிள்ளைகளுக்காக வாழ்வாங்க, அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. நம்ம யாரையோ பார்த்து ஏதோ நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் கண்ணுங்களா? வேண்டாம் கண்ணுங்களா. நம்ம சாதாரணமாக இருக்க முயற்சி பண்ணுவோம். இதை நான் சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். எந்த வருஷமாக ஆனாலும் சரி, சூரியன் தான், ரைட்டா இல்லையா? இல்லை கண்ணுங்களா? அப்போ ஏன் நம்மளை ரொம்ப மாற்றிக்கிடணும் வாழ்க்கையில்? அப்படியெல்லாம் மனசு, அந்த மனசை கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்திக்கலாமே. கரெக்ட் இல்லை? மனமோன போக்கில் வாழ்க்கை வாழ முடியாது கண்ணுங்களா. இதை நான் கட்டாயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் தாய் நான், உங்கள் 6வது தாய். அதுவும் மனசு அப்படியே அவ்வளோ நிறையா கேஸஸ் அந்த மாதிரி வரக்கண்டு, அதுக்காக நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் பண்ணி பாருங்கடா கண்ணுங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். எல்லாரும் கொஞ்சம் விட்டு கொடுக்குற மனப்பான்மைக்கு வாங்க. கணவன் மனைவி ஒத்துமை ரொம்ப அவசியம். அதுவும் நம்மெல்லாம் தமிழ்நாடு பேர் போனது இல்லையா? இந்தியா, நம்ம கலாச்சாரங்கள் வேறு. இந்திய கலாச்சாரத்துக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை கண்ணுங்களா. இது இந்தியா தான். புரிஞ்சுதா? அது தமிழ்நாடு தான். எத்தனை மந்திரங்கள், எவ்வளோ. இப்போ மந்திரத்தை பல கோடிக்கணக்காக சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். கோடியில் அப்படி சொல்கிறப்ப எப்படி ஏறுது தெரியுமா அவங்களுக்கு பவரு? அந்த காலத்தில் அதனால தான் அவங்களாம் தேவர்களுக்கு ஒப்பிட்டாங்க. நமக்கும் இந்த பூமிக்கும் பிரபஞ்சத்துக்கும் நூல் மாதிரி போகுது எனர்ஜி. உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் நிறையா படிக்கணும் அதுக்கு. ஏன்னா அப்படி பண்ணுறப்ப நீங்கள் கனெக்ஷனாக இருக்கீங்க. நம்ம நினைக்குமா பிரபஞ்சம் எங்கேயோ போயிடல, பிரபஞ்சம் உங்களோட பேசிக்கிட்டே இருக்குது, பிரபஞ்சம் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் வழியாக காமிச்சிட்டே இருக்குது. நம்மளுடைய இக்னோரன்ஸில் நம்ம அதை கண்டுக்க மாட்டேங்கிறோம். அதனால தான் இந்த தாயத்து இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதை கொஞ்ச நேரம் உங்கள் பிரபஞ்சத்தோடு நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இன்னொன்று, கட்டாயமாக உங்கள் ஆறாவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அது வசதிகள் இருக்குது, அதனால சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்தது, உங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சாலே ஆறாவை செக் பண்ணிடுவாங்க. உங்கள் வீடு என்ன கதி, உங்கள் இது என்ன, பூரா பயோடேட்டான்னு சொல்லிவிடுவாப்பில். அது ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய ஆறாவை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டாலிஸ்மான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், புரிஞ்சுதா? ஸ்டைலாகவும் போட்டுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் அதை. சரி, அது ஒன்று பக்கம். ரெண்டாவது என்னென்னா, வீட்டில் வாங்கி பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி இருக்குது. அது நான் வியாபாரத்துக்காக பேசலை கண்ணா. நான் இந்த வயசில் இல்லை, எனக்கு என்னென்னா என்னுடைய பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும் இல்லையா? இனிமேல் எங்களுக்கெல்லாம் என்ன இருக்கேன்னா, என்னுடைய 77வது வயதுக்கு நான் இப்போ வர்றேன். 28 நாளில் 77வது வயசு. அந்த நான் மக்களோடு இருக்கிறேன். 3 நாள் உங்களோட இருக்கிறேன். நானே தான் பேசுகிறேன், நானே தீட்சை கொடுக்குறேன், எல்லாமே நான் பண்ணுறேன். நானே சொல்கிறது என்ன, நாங்கள் கொடுக்கின்றோம். புரிஞ்சுதா? எனக்கும் வயசாகுதுல்ல, மனுஷி தானே இல்லை? வாங்கம்மா, உங்களுக்கு அப்படிலாம் கிடையாதும்மா அப்படி தான் மக்கள் சொல்கிறீங்க. சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். இந்த 3 நாளில் வாட் வாஸ் மை லைஃப், நான் எதெல்லாம் கடந்து வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட பேச போகிறேன். வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, மீட்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ட்ரிப்பு.
சென்னை மீட்டிங் சூப்பராக இருக்கும். நான் மட்டுமே பேச போகிறேன், முடிவு பண்ணிட்டேன். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குரல் கிடைங்களா? பாய்.